ஒய்சா பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித் எசகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14ஆம் தேதி உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. 8/3/2024 மகளிர் தினத்தன்று தளபதி அவர்கள் அறிவித்தார். கட்சிக்கான சேர்க்கை பெண்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று பெண்கள் தலைமையில் அணியை தலைவர் உருவாக்கினார். அந்த அணியில் 2 பெண்களுக்கு முக்கிய பதவி கொடுத்துள்ளார். அந்த அளவிற்கு பெண்கள் மீது மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் வைத்துள்ளார் நம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் நினைத்தால் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியும். அதுதான் தாய்மார்கள் நீங்கள். அதனால்தான் நம் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மாவட்ட கழக செயலாளருடன் 14 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மகளிருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் மிகவும் வலிமையானவர்கள். பெண்கள் எவ்வளவு பெரிய தடையும் தகர்த்து சாதனை செய்யும் போர் குணம் கொண்டவர்கள். தாய்மார்களின் ஆதரவும் அன்பும் நம் தலைவர் தளபதி அவர்களுக்கு அதிக அளவில் உள்ளது. உங்களை போன்ற தாய்மார்களை நம்பிதான் தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்துள்ளார். தலைவரை வெற்றி பெற வைக்க நீங்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சாதிக்க துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஆயிடுது. அதனால என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க எல்லாரும் ஒண்ணு கேட்டீங்க, வரும்போதே தலைவரே எங்களுக்கு எப்போ பதவி ஒன்றிய நகரெல்லாம் கொடுக்கறதுன்ட்டு. இருந்தாலும் இது பொதுக்கூட்டம், இருந்தாலும் சொல்றேன், தலைவர் தளபதி கொடிய அன்று முதல் இன்று வரை யாரு பிடித்து கொண்டு இருக்கிறார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும். நீங்களாவே ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, மற்ற கட்சியிலிருந்து எல்லாம் வராங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னு. எந்த கார்ல வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர்ல வந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டிக்கின்னு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் கொடுக்கப்படும் என்பது தலைவருடைய அறிவுறுத்தல், தளபதியுடைய உத்தரவு என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள் வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.